சகோ ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும் இந்த மாதிரி அடிச்சானா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பக்கமே பும்ரா வந்து போலிங் போட்டால் தான் ஒரு சான்ஸ், அது நடக்காது. பட் நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வீடியோஸ் எல்லாம் எனக்கு இன்ஸ்டா ஸ்டோரியில் கூட இருக்கும் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே மாதிரி யங்ஸ்டர், டெவால் ப்ரூயிஸ், அன்ஷுல் கம்போஜ் இவங்களெல்லாம் நாளைய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்பி நம்ம உள்ள போகலாம். தோத்தா கூட அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு வதைக்கிறோம் அப்படின்றது. ஆயுஷ் மாத்ரே உள்ள வந்திருக்காரு, சூப்பராக ஆடிருக்காரு, வாழ்த்துக்கள். நீங்க டெவால் ப்ரூயிஸ் கூட ஓவர்டன் பிளேஸ்ல ஓவர்டனை வெறும் பவுலரா ஆடாதீங்க அப்படின்றது எனக்கு பதிவுல சொன்னா அதுக்கு காரணமா இருக்கும். அந்த ரன்ஸ் வெறும் பவுலரா ஆனீங்கன்னா ரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த போலிங் ஸ்டைல் வச்சிருக்காரு, ஒரு அபாயம் இருக்கு. இன்னொரு விஷயம், ஏன் அன்ஷுல் கம்போஜ் நீங்க ஆடி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர் பிளேல நம்மளுக்கு போலிங் போட கொஞ்சம் ஆள் இல்லைங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 காரணங்கள் சொல்றோம். அன்ஷுல் கம்போஜ் நீங்க ஏன் ஆடிருக்கலாம்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, போன மேட்ச்ல லக்னோவை நம்ம வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிக்கலஸ் பூரன் விக்கெட் எடுத்தது யாரு? இந்த சிறுவன் அன்ஷுல் கம்போஜ். இரண்டாவது காரணம் நான் ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, கலீல் அஹ்மத் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல அவருடைய எக்கானமி பவர் பிளேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 ரன் வரைக்கும் தான் கொடுத்தாரு. அந்த பஞ்சாப்ல பிரியான்ஷ் ஆர்யா அடிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத் அடுத்த 4 மேட்ச்ல ஓவருக்கு 11 ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ உங்களோட பிரைம் போலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலீல் அஹ்மத் இங்க சறுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற போது அந்த இடத்துல தான் அன்ஷுல் கம்போஜ் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மீண்டும் ஆட வச்சிருக்கணும், எஸ்பெஷலி ஆஃப்டர் லக்னோஸ் மேட்ச். பேட்டிங் பவர் பிளே தான் நம்மள சொதப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் போலிங் பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்கான, போலிங் பவர் பிளே டைன்னு திருப்பி அந்த பிரச்சனை மேல வருது. அதாவது இந்த தண்ணிக்குள்ள போனா முதல்ல வெளியே சிங்கம் அப்படின்ற மாதிரி பவர் பிளே நடுவில் இருக்கு. எதர் முதல்ல கிட்ட மாட்டுது இல்ல சிங்கத்துக்கிட்ட மாற்ற மாதிரி நம்ம எதர் போலிங்ல பேட்டிங்ல மாற்றோம். ஆனா அட்லீஸ்ட் நேற்று 25 ரன் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு தோனி ஃபீல் பண்ணாரு. பட் ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும் ஆடின விதத்தை பாத்தீங்கன்னா எவ்வளோ அடிச்சாலும் போதாதேன்ற மாதிரி தான் ஆடினாங்க. பேட்டிங் பவர் பிளே அப்படின்ற ஒரு தலைவலிக்கு மாத்திரையாக வந்திருக்காரு ஆயுஷ் மாத்ரே. சும்மா ஏதோ ஒரு விட்டமின் மாத்திரை மாதிரி வந்திருக்காருன்னு சொல்லலாம், வாழ்த்துக்கள். சிஎஸ்கே வரைக்கும் பவர் பிளேல 3 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. ஆனா மாத்ரே மட்டுமே நேத்தி மட்டுமே 2 சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படின்ற போது அதுக்கான ஒரு ஆட்டத்தை காமிச்சிருக்காரு. ஆனா அற்புதமா ஃபீல்டிங்கும் பண்ணிருக்காரு. டெவால் ப்ரூயிஸ்லாம் இறக்கி விடுங்க, டர்னிங் ட்ராக் அடிப்பாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் சிக்ஸர் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்றதால சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஆளை இறக்குங்க, சிக்ஸரை தடுக்கக்கூடிய போலஸை இறக்குங்க. இதுவே ஒரு நல்ல ரசிகனா நம்பிக்கையோட இருப்போம். ஆனா இந்த முறை நம்பிக்கை மட்டும் போதாது சகோ, பொறுமை வேணும். ஏன்னா ரிசல்ட்ஸ் அடுத்த வருஷம் தான் வரும்ன்றது எனக்கும் தோணுது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹாவ் அ நைஸ் டே சகோ.